ஒரு எக்ஸ்ட்ரா மெரைட்டல் அஃபேர் அப்படிங்கிறது, திருமணத்தை தாண்டிய ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது கொழுப்பெடுத்து போய் பண்ணுறது தான். நான் உன்னை கஷ்டப்படுத்துறேன்னு நீ வெளியே சொல்லுவியா? நீ உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ற ஒரு திமிரில் தான் த்ரிஷாவை கூட்டிகிட்டு கல்யாணத்துக்கு போகிறது. இன்னும் ஒரு படி மேலே போய் விஜய் மேலே டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் கொடுக்கணும். இவ்வளோ பண்ண விஜய் வந்து பொண்டாட்டி அடிக்காமல் இருந்திருப்பான்றீங்க. நீங்கள் வந்து ஒரு பிரபலத்தின் பிள்ளையாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணத்தினாலேயே இந்த மாதிரி பாதிப்புகளுக்கு நீங்கள் உள்ளாவீங்க. காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பூதாகரமாக பேசப்படக்கூடிய அளவுக்கு இது பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா தெரியல. பட் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இதுதான் வைரல் ஆகிட்டு இருக்கு. விஜய் அவர்களின் விவாகரத்து, அந்த பேச்சு அடங்குறதுக்குள்ள விஜய் த்ரிஷா 2 பேர் சேர்ந்து ஒன்னா திருமண நிகழ்வுக்கு வந்தது. முதல்ல இதை எப்படி பார்க்குறீங்க? இது எப்போதுமே இந்த மாதிரி ஒரு விவாகரத்து அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டோன்னு வச்சிங்களேன், திருமணங்களில் பாதிக்கப்பட்டவர் ஒருத்தராக இருப்பார், பாதிப்பை ஏற்படுத்தியவர் இன்னொருத்தராக இருப்பாங்க. அதில் பெரும்பாலும் பாதிப்பை படுத்தியவராக இருக்கக்கூடிய இடத்துல பெரும்பாலான கேஸில் ஆம்பளைங்க தான் இருப்பாங்க. இப்போ பொம்பளை இல்லை, அதுக்காக பெண்கள் வந்து அது மாதிரிலாம் இல்லவே இல்லையானா இருக்கும். அது வந்து ரொம்ப ரேராக இருக்கும். ரொம்ப ரேரஸ்ட் கேஸில் தான் அந்த மாதிரி பெண்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்றதுலாம் இருக்கும். ஆனால் பொதுவாக 90% மேலே பார்த்திங்கன்னா ஆண்களால் தான் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். இங்கேயும் பார்த்திங்கன்னா இவங்க சங்கீதா வந்து வரும்போது எப்படி வராங்கன்னா, விஜயின் ரசிகையாக தான் வராங்க. அவங்க ஒரு இலங்கையை சார்ந்த ஒரு பெரிய தொழிலதிபரோட மகள். ஸோ பணப்பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு. இவரும் அவங்க பெரிய பணக்கார ஃபேமிலின்றதை பார்த்து தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டார். ஆனால் என்ன பண்ணுறது, கொழுப்பு சும்மா இருக்கக்கூடாதுல்ல. ஏன்னா நான் எப்போவுமே சொல்கிறது, அடிக்கடி பலர் இதை சொல்ல மாட்டாங்க, நான் அடிக்கடி இந்த வார்த்தையை தெளிவாக சொல்லுவேன். ஒரு எக்ஸ்ட்ரா மெரைட்டல் அஃபேர் அப்படிங்கிறது, திருமணத்தை தாண்டிய ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது கொழுப்பெடுத்து போய் பண்ணுறது தான். சரியா? கொழுப்பு முழுக்க கொழுப்பெடுத்து போய் பண்ணுறது தான் அந்த வேலையை தவிர, அதில் வந்து செக்ஸில் கவர்ச்சி, அது இது காதல், அந்த பொடலங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. காதல் அப்படின்றதே ஒன்றும் கிடையாதுமா. காதல்ன்றதுலாம் அப்படி ஒன்று இல்லவே இல்லை. திரைப்படங்களில் அதை சொல்லி க்ளோரிஃபை பண்ணி லவ்னு ஒன்று இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நான் இப்போது ஒரு புதிதாக திருமணமானவர்கள்னு வைங்களேன், காதலர்களா அப்படி இருக்கிறாங்கன்னா, ஆண் பெண்ணுக்கு நடுவில் முதலில் வருவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காமம் தான் வரும். ஆனால் நாம் என்ன பண்ணி வச்சுருக்கிறோம்னா, சினிமாவில் திருமணத்துக்கு முன் நாம் வந்து தெய்வீக காதல் பொடலங்கா காதல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஆணுக்கு பெண் மீது ஈர்ப்பு, பெண்ணுக்கு ஆண் மீது ஈர்ப்பு, அவ்வளோதான் அதில் பேசிக் விஷயம். அப்போ அந்த காமத்துக்கு தாண்டி எப்போ காதல்ன்றதாக மாறுது அப்படின்னு பார்த்தா, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது. என் பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க பழக்க வழக்கங்கள் எனக்கு பிடிக்காமல் இருக்கும். இது எல்லாத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ரமைஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போய் ஒரு கொஞ்ச நாள் ஆகும்போது அந்த விட்டு கொடுத்து போகிறாங்களே அப்படின்றது மூலமாக ஏற்படுறது தான் காதல். புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு எனக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கருவாடுன்னா எனக்கு உயிர். ஒரு நாளைக்கு 3 வேளை கருவாடு, 7 நாளும் கருவாடுனா கூட நான் சாப்பிடுவேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு கருவாடு. என் மனைவிக்கு கருவாடுனா சுத்தமாகாது, அந்த வாசனையாக அவங்களுக்கு பிடிக்காது. உதாரணத்துக்கு இப்போ முள்ளங்கினா எனக்கு பிடிக்காது, முள்ளங்கினா என் மனைவிக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து காலப்போக்கில் என் மனைவி வந்து அட்லீஸ்ட் 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கருவாட்டு குழம்பு வைப்பாங்க. வச்சுட்டு அவங்க கொஞ்சமாக வெறும் குழம்பு மட்டும் சாப்பிட்டுப்பாங்க. அப்போ எனக்காக அதை செய்கிறாங்களே அப்படின்றப்ப எனக்கு வந்து ஒரு அன்பு ஏற்படுது பார்த்தீங்களா? அவங்களுக்கு பிடிக்காது, ஆனாலும் எனக்காக செய்கிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வருவது தான் காதல். முதலில் வருவது காமம் தான் வரும், இது இயற்கை. ஆனால் அந்த காமம் வந்து திருமணம் ஆகிடுச்சு அப்படின்னா அதை தாண்டி போகிறதுன்றது அயோக்கியத்தனம், ஏமாத்து வேலை. இப்போ நீங்கள் வந்து இந்த சேனல் வச்சு நடத்துகிறீங்கன்னு வைங்க, இல்லை உங்கள் முதலாளி ஒரு பார்ட்னர் ஒருத்தர் உங்களுக்கு இதை செட் பண்ணி கொடுத்து, நீ பாதி நான் பணம் போடுறேன், நீ வந்து வேலையெல்லாம் பார்த்துக்கோ, ஆளுக்கு வர லாபத்தில் பாதி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இடத்த வேற ஒரு பிஸ்னஸ்க்கும் சேர்த்து பயன்படுத்தினீங்கன்னா தப்பு, ஏமாத்து வேலை தானே. கரெக்ட். நம்பிக்கை துரோகம் தானே அது. அப்போ இது வந்து இந்த மாதிரி அஃபேர் வச்சுக்கிறதுன்றது நம்பிக்கை துரோகம். உதாரணத்துக்கு இப்போ நான் என் மனைவிட்ட யூடியூப் ஸ்டூடியோ சேனலுக்கு போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வரேன். அவங்க என்ன நம்பிக்கையில் அனுப்புகிறாங்க?
உங்க மேல உள்ள நம்பிக்கை. இவன் பொய் சொல்ல மாட்டான் நம்மள்ட்ட அப்படின்னு நம்பி தான் அனுப்புகிறாங்க. நான் அப்படி சொல்லிவிட்டு யார் கூடயாவது தான் சுத்தலாம் வேணாம், போய் சினிமா பார்த்துட்டு வந்தனா கூட தப்பு தானே. தப்பு. அப்போ இதே தான் வந்து வாழ்க்கைக்கும் பொருந்தும். அப்போ விஜய் செய்தது அயோக்கியத்தனம். எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இஸ் நாட் அ மிஸ்டேக். எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ன்றது தப்புலாம் கிடையாது, அது சாய்ஸ், தேர்ந்தெடுத்து செய்கிறது. ஏன்னா ஒரு பெண் வந்து உன்னோட பழகணும்னா டக்குன்னுலாம் பழக மாட்டாங்க. நீ அதுக்கு ஒரு பிளான் பண்ணணும், பேசணும், மெசேஜ் அனுப்பணும், ஃபோன் பண்ணணும், மீட் பண்ணணும், இவ்வளோ வேலை இருக்குது. அப்போ அது தெரியாமல் நடந்த விஷயம் கிடையாது. அப்போ விஜய் தெரிந்தே செய்கிறார். அதற்கு பதிலடியாக சங்கீதா விட்டு கொடுக்கறதுக்கும் தயாராக தான் இருந்திருக்கிறாங்க. ஆரம்பத்தில் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இதெல்லாம் வேணாம் விட்டுருங்கன்னு. சரி விட்டுறேன்ட்டார், வாக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் அவர் தான் டைலாக் சொல்லியிருக்காருல்ல, ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டேன், என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு. அவர் முடிவு பண்ணிட்டார். அதனால அவர் பேச்சை அவரே கேட்கல, கேட்காம மறுபடியும் போயிட்டார். அப்போ கடைசியாக வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு சங்கீதா விவாகரத்து கேட்டு மனு கொடுத்துட்டாங்க. அதுக்கு விஜயோட கெட்ட நேரம் அவங்க டிசம்பர் மாதமே கொடுத்துட்டாங்க. அது கோர்ட் ஹியரிங்க்கு மார்ச் மாதம் தான் வந்திருக்குது. அது விஜயோட கெட்ட நேரம். ஏன்னா மார்ச் மாதம் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் சொல்கிறது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, வேணும்னே பண்ணாங்க, திமுக தூண்டுதல், திமுக சதி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை எல்லாம் திமுகவுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இந்த ஊரில் எது கேட்டாலும் திமுக தான் காரணம், திமுக தான் காரணம். எனக்கு காலைல கக்கா வரல, திமுக தான் சதி அப்படின்னு சொல்லுவாங்க போல இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஹியரிங் வந்து திமுக சதினா திரிஷாவை கூட்டு போனதும் திமுக சதியா சார்? ஆமாம் இருக்கலாம். திரிஷா வந்து திமுகவோட ஸ்லீப்பர் செல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிங்க, இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வெளிவருதுன்னா சங்கீதாவாக வெளியிட்டாங்க, திரிஷா தான் வெளியிடுறாங்க. கரெக்டாக திரிஷா வெளியிட்டு தான் திரிஷாவோட இன்ஸ்டாகிராமில் தான் வருது. அப்போ விஜய்க்கு வந்து ஒரு திமிரும் ஆணவமும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. வந்து ஆங்கிலத்தில் வந்து மனோதத்துவ ரீதியாக சொல்லும்போது நார்சிஸ் அப்படிம்பாங்க. நார்சிஸ்ட்னு ஒரு சிண்ட்ரோம் அப்படிம்பாங்க. சிண்ட்ரோம்னா அது ஒரு வியாதி. அது ஆக்சுவலாக என்னென்னா கிரேக்க புராண கதையில் வரும். நார்சிஸ்ட்னு ஒருத்தன் இருந்தான். அப்போ அவங்க அப்பா அம்மா வந்து சின்ன வயசில் அவனுக்கு ஜோசியம் பார்க்கும்போது அந்த ஜோசியக்காரன் வந்து இவன் வந்து வளர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய பேரழகனாக வருவான், அவனோட அழகுக்கு வேறு யாருமே ஈடு இல்லை அப்படின்னு சொன்னான் அப்படின்னு அவங்க அம்மா அப்பா சின்ன வயசுலேருந்து அவனுக்கு சொல்லி சொல்லி உலகத்துலேயே நம்ம தான் மிகப்பெரிய பேரழகன்னு அவனுக்கு ஒரு நினைப்பு வந்துருச்சு. எப்போ பார்த்தாலும் போய் குளத்தங்கரையில் உட்காந்து தான் முகத்தையே பார்த்துட்டு இருப்பானோ. அப்போது ஒரு வாட்டி கடவுள் வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டோடனே, நான் எப்போவுமே என்னை பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்டான். வரம் கொடுங்க அப்படின்னாலும் கடவுள் வந்து அவனை சிலையாக்கி வச்சுட்டு போயிட்டாரான். அந்த குளத்தங்கரையிலே உட்காந்துட்டு உன் சிலை, அந்த சிலையோட நிழல் அங்கே விடும் அப்படின்னு. அது மாதிரி தான் நார்சிஸ் சிண்ட்ரோமில் இருக்கிறவங்க கடைசியில் ஒன்றும் இல்லாமல் நாசமாக போயிடுவாங்க. எனக்கு நல்லா யோசிச்சு பாருங்களேன், விஜய்க்கு இந்த சிண்ட்ரோம் வந்து வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு. விஜய் வந்து சின்ன வயசுலேருந்தே பணக்கார பின்புலம் கொண்ட ஒரு பையன். ஏன்னா அவங்க அப்பா அப்போவே சக்ஸஸ்ஃபுல்லான சினிமா டைரக்டர், அவங்க அம்மா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பின்னணி பாடகி, அவங்க மாமா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பின்னணி பாடகர். இவ்வளோ இருக்கும்போது அந்த திரைத்துறை சார்ந்த பின்னணியும் இருக்குது, பண வசதியும் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்துகிறேன்னா என் பையனை ஆஃபீஸ் கூட்டு போனேன்னா எல்லாரும் தம்பி இங்கே உட்கார அப்படின்னு ஏதாவது கொஞ்சுவாங்கல்ல. அதே போலவே சின்ன வயசுலேருந்து பேம்பர் பண்ணி டேரக்டர் பையன், அவங்க சிங்கரோட மேடமோட பையன், அப்படி இப்படியே வளர்ந்து படிக்கிறதும் ஒழுங்காக படிக்கலை. தற்கூரி. உண்மையான தற்கூரி விஜய் தான். விஜய் ரசிகர்கள்லாம் கிடையாது. படிக்கவும் இல்லை. கொண்டு போய் கஷ்டப்பட்டு அவருக்கு லயலா காலேஜில் பேசி அவர் கிறிஸ்தவ பின்னணியை வச்சு போய் கேட்டு சீட் வாங்கிட்டார். அந்த லயலா காலேஜில் தான் ஒழுங்காக படிச்சிருக்கலாம். அங்கேயும் ஒழுங்காக படிக்கலை. இவருக்கு ஒரு வருஷம் சீனியர் யார்? சூர்யா. அதே காலேஜ் தான். அவர் லயலாவில் படித்து முடித்து கோயம்புத்தூர் பக்கத்தில் போய் ஒரு மில்லில் வேலை பார்த்து அதுக்கப்புறம் தான் சினிமாக்குள்ள வந்தார். அதுக்கப்புறம் மற்றவர்கள் ரொம்ப ப்ரெஷர் போட்டதுக்கப்புறம் தான் சினிமாவுக்கு வந்தார். அவர் சினிமாவுக்கு வர ஐடியாவே இல்லை. சூர்யாவுக்கு நினப்பு பூரா என்னென்னா, நம்ம ஃபேக்ட்ரியிலலாம் போய் வேலை பார்த்து அந்த ஃபேக்ட்ரி அமைப்பு இதெல்லாம் கற்றுக்கிட்டு நம்ம ஒரு ஸ்பின்னிங் மில்லு, காட்டன் மில் மாதிரி ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் அவருக்கு காலேஜ் காலத்தில் உள்ள கனவு. ஆனால் அவரது திரை பின்புலமாக அவர் சினிமாவுக்கு எடுத்துகிட்டு வந்துருச்சு. இன்றைக்கும் அவர் இன்னொரு நடிகையை திருமணம் பண்ணியிருந்தாலும் அவரோட குடும்ப வாழ்க்கையை அவர் பாட்டுக்கு தனியாக நடத்திக்கிட்டு இருக்கிறார். இவர் என்ன பண்ணார், சூர்யா வந்து செகண்ட் இயர் படிக்கும்போது இவர் ஃபஸ்ட் இயர். அந்த ஃபஸ்ட் இயரோட ட்ராப்பு, காலேஜுக்கும் போகல. அப்புறம் போய் சினிமாவில் அப்பாட்ட சொல்லி என்னை சினிமாவில் நடிக்க வைன்னு. அப்புறம் அப்பா பணம் போட்டு ஹீரோ
அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு பிறந்ததுலேருந்து இன்னைக்கு தேதி வர எப்போதுமே எல்லாம் சுற்றி இருக்கிறவங்கலாம் மரியாதை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்றப்போ தாயனோ ரொம்ப உலகத்திலே பெரிய மரியாதைக்குரிய நபர் அப்படின்னு தன்னை தானே நினச்சிக்கிறாரு. நம்மளை யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு. இப்போ சங்கீதா கேள்வி கேட்குறாங்கன்னொடனே, நீ என்னையா கேள்வி கேட்குற, என்ன பண்ணுறேன் பாரு, ஒரு நடிகையோட அப்படின்லாம் வேற நியூஸ் வருதா, நான் என்ன பண்ணுறேன் பாரு, அந்த நடிகையவே கூட்டு போகிறேன், என்ன பண்ணுவ நீ, உன்னால் என்ன செய்ய முடியும்? ஒருத்தர் வந்து நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது சாரின்னு சொல்லணும் நீங்கள். அதை விட்டு நான் உன்னை கஷ்டப்படுத்துறேன்னு நீ வெளியே சொல்லுவியா, நீ உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ற ஒரு திமிரில் தான் திரிஷாவை கூட்டிகிட்டு கல்யாணத்துக்கு போகிறது. ஈகோ அந்த ஈகோ தான் காட்டுறது. இப்போது அந்த ஈகோவுக்கு செருப்படி கொடுக்குற மாதிரி இன்னைக்கு, அதாவது மார்ச் 8ஆம் தேதி சங்கீதா என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் கேஸ் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த வீட்டில் தங்க விட மாட்டுறாங்க, எனக்கு இங்கே தங்க இடம் கிடையாது, நான் பிரிட்டிஷ் சிட்டிசனு, அதனால எனக்கு இங்கே சொத்துக்கள்லாம் எதுவும் கிடையாது, என்ன தங்கிறதுக்கு அவருக்கு நீங்கள் கோர்ட்டில் இருந்து உத்தரவு போடுங்க அப்படின்னு அங்கே போய் பெட்டிஷன் கொடுத்துட்டாங்க. இது லேட்டஸ்ட், இப்போ இன்னைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு மேலே வந்த நியூஸு. அப்போ என்ன ஆகுது பாருங்க, சமூக வலைதளங்களில் எந்த ஒரு நியூஸுக்கும் 72 மணி நேரம் தான் ஆயுசு. 72 மணி நேரத்தில் மக்கள் அதை விட்டுட்டு அடுத்த மேட்டர் பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த டைவர்ஸ் நியூஸ் வந்ததோட வாயை மூட்டு பேசாமல் இருந்திருந்தா அந்த 3 நாளோட அது முடிஞ்சு போச்சு. இப்போ தேவையில்லாமல் இவர் திரிஷாவை கூப்பிட்டு வர அடுத்த 3 நாளைக்கு எக்ஸ்டெண்ட் ஆச்சு. அப்போ அந்த ஈகோவை நீயே காட்டும்போது இவ்வளோ நாள் பாதிக்கப்பட்ட சங்கீதா தன்னுடைய ஈகோவை காட்ட மாட்டாங்களா? அவங்க இன்னைக்கு மறுபடியும் கேஸ் கொடுத்தோன்னே இப்போ அடுத்த 3 நாளைக்கு அதுதான் மேட்ரு. கண்டிப்பா சரியா? போன வெள்ளி சனிக்கிழமை ஆரம்பித்த மேட்ரு திங்கக்கிழமையோட முடிஞ்சிருக்கும். அதை மறுபடியும் இழுத்து விட்டு இப்போ ஒரு வாரமாக விஜய் சங்கீதா மேட்ரு தான், இன்னும் அடுத்த திங்கக்கிழமை வர விஜய் சங்கீதா மேட்ரு தான் ஓட போகுது, வேற எதுவுமே ஓட போகிறது இல்லை. அப்போ தன் தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக்கிறது தான் விஜய் பண்ணக்கூடிய வேலையாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் நாகரிகமான மக்களாக இருந்தாங்கன்னா அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, இவனுக்கு போய் நம்ம முட்டு கொடுக்கணுமா அப்படின்னு கண்டிப்பாக யோசிப்பாங்க. ஏன்னா 60களில் இருந்த காலம் வேற. அப்போ வந்து தனி மனித ஒழுக்கத்தை பற்றி யாரும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் இப்போ அப்படிப்பட்ட ஒரு காலம் கிடையாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் கலைஞர் 3 கல்யாணம் பண்ணார், எம்ஜிஆர் 3 கல்யாணம் பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆருக்கு முன்னாடியே வேறு ஆட்களோட தொடர்பு இருந்ததுன்றதெல்லாம் அப்போது வந்து அது பெரிய விஷயமா எடுத்துக்கல. இப்போ அப்படி கிடையாது. ஏன்னா அப்போ படித்தவர்களின் எண்ணிக்கை கம்மி, இப்போ படித்தவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. பெண்கள் அதுவும் கல்லூரிக்கு போகிறது இன்னும் ஜாஸ்தியாகிருக்கு. 2021-24 49% பெண்கள் வந்து பள்ளியிலேருந்து கல்லூரிக்கு போனாங்க. இப்போ 2024-25 டேட்டா என்ன சொல்லுதுன்னா 76% பேர் காலேஜ் போகிறாங்களாம். அப்போ படிப்பில் ஒரு கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் நம்ம மேலே வந்திருக்கிறோம், ஒரு 36% மேலே, 26-27% மேலே ஏறி வந்திருக்கிறோம் பெண்கள் இப்போ கல்வியில் மட்டுமே, ஆண்கள் வேற தனியாக. அப்போ இந்த அளவுக்கு கல்வியில் மேலே வந்திருக்கிறாங்க அப்படின்றப்போ இது வந்து அவர்களது தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். சரியா? ஏன்னா கல்வி தான் வந்து உங்களுக்கு பார்வையை திறக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, என் தங்கச்சி மாதிரின்னு வச்சிங்களேன், அவங்க ஸ்கூல் படிக்கும்போது அவங்க ஸ்கூல்லையே கூட படித்த ஒரு பொண்ணு 8ஆம் கிளாஸ் 8th படிக்கிறப்போ அந்த பொண்ணு யாரோ ஒரு பையனை லவ் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த எனக்கு தெரிஞ்ச பொண்ணு சொன்னல, அந்த பொண்ணு வந்து அதுக்கப்புறம் அவங்க பிஜிலாம் படித்து பிஎட்லாம் படித்து அவங்க அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணி அவங்க கணவர் வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் எம்டிக்கு பக்கத்தில் உள்ள போஸ்ட்டில் இருக்கிறார். இவங்க 2 பேரும் எங்கேயோ சந்திக்கும் போது என்ன பண்ணுறாரு உங்கள் வீட்டுக்காரருன்னு இவங்க கேட்க, அந்த பொண்ணு வந்து மெக்கானிக்காக இருக்காரு, பைக்கெல்லாம் பண்ணுவார், உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே இருக்காருன்னு கேட்டிருக்குது அந்த பொண்ணு. இது மாதிரி காட்டன் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறேன். ஓ, அந்த பஞ்சு மிஷின்லாம் அவர் தான் மெக்கானிக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் யோசிக்க தெரியுது. படிப்பு இல்லைன்றதுனால அதை தாண்டி யோசிக்க தெரியல. பார்த்தீங்களா? இப்போ அப்படி கிடையாது. இப்போ எல்லாரும் படிச்சுட்டாங்க, யோசிப்பாங்க. ஏன் இப்படி விஜய் இப்படி பண்ணிட்டு இருக்கிறான், லூஸ் ஆகவன், இவனை நம்பி எப்படி இவன் பின்னாடி போகிறது அப்படின்னு அந்த பெண் ரசிகர்களே யோசிப்பாங்க.
சில பேர் வந்து என்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க, நீங்கள் தான் சார் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்கள் ஒரு பொண்ணு சொல்லுது எங்கள் வீட்டில் 9 ஓட்டு, விஜய்க்கு மட்டும் ஓட்டு போடலன்னா விஷம் வச்சுருவேன்னு. நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் எந்த வீட்டில் 9 பேர் இருக்காங்க? இன்னைக்கு அவ்வளோலாம் தமிழ்நாட்டில் எந்த வீட்டில் 9 பேர் இருக்காங்க? 5 பேரே அதிகம். 4 தான் மேக்சிமம் 4 இல்லைன்னா 3. ஆமாம், அம்மா அப்பா ஒரு பிள்ளை, இல்லைன்னா அம்மா அப்பா 2 பிள்ளை. ஓட்டு அது 3 பேருக்கு தான் இருக்கும். அதுக்கு மேலே ஆளே கிடையாது. முதல்ல 9 பேர் எங்கே இருக்காங்க, 9 ஓட்டு எங்கே இருக்குது? ஸோ அதெல்லாம் வந்து குக்கப் பண்ண வீடியோஸ். இந்த ஒரு பொண்ணு சொல்லுச்சுல, தமிழ்நாடு பூரா நாங்கள் விஜய்க்கு அண்ணன் இருக்கோம், தங்கச்சியாக இருக்கோம், அக்காவாக இருக்கோம், வேணா பொண்டாட்டியாக கூட இருந்துக்கிறோம். சத்தியமாக தமிழ்நாட்டில் எந்த பொண்ணும் சொல்லாது. இப்போல்லாம் பெண்கள் வந்து மினிமம் +2 வரையாவது படிச்சிடுறாங்க. சரியா? +2க்கு கம்மியாலாம் எந்த பெண்களும் படிப்பு கிடையாது இருந்தது அப்படின்ற காலம்லாம் எப்போ மலையேறி போச்சு. அதான் சொன்னேன், அந்த +2 முடிச்சதில் 76 பேர் காலேஜுக்கு போயிடுறாங்க. ஆமாம், அப்படி இருக்கிற பொண்ணு வந்து ஒரு பொண்ணு சொல்லுமா, பசங்க கூட படிப்பை சீரியஸாக எடுக்க மாட்டாங்கம்மா, பொண்ணுங்க எடுத்துப்பாங்க. பொண்ணுங்க படிப்பை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்து படிப்பாங்க. நீங்கள் சொன்ன வீடியோ என்கிட்ட ஒரு நண்பர் சொல்கிறார், காசு கொடுத்து பேசினா கூட இப்படி பேச மாட்டாங்களப்பா, இப்படி ஒரு வார்த்தையை பேசுகிறாங்களா? காசு கொடுத்து தான் பேசியிருக்காங்கன்ற நான். என்ன அந்த பொண்ணு நம்ம காலேஜ் இது மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் பேசுகிறீங்களா, ஒரு 25,000 ரூபா தரேன் அப்படின்னு சொன்னால், அந்த பொண்ணு என்ன 25,000 தானே கூடு, பேசிட்டு போ, நம்ம வேலையை பார்ப்போம். புரியுதா? அதுதான் அங்கே நடந்த விஷயம். அது வந்து கண்டிப்பாக அது வந்து எந்த பொண்ணும் அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. அப்படி சொன்னால் ஒரு 10-15 பொண்ணுங்க சொல்லி, ஒரு பொண்ணு சொல்லிச்சுல லூஸ் மாதிரி, எனக்கு என் புருஷனோட விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டா? இது எல்லாமே ஆளை வச்சு செட் பண்ணி எடுக்கிற வீடியோ. அது மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு போக முடியுமா? வீட்டில் போட செருப்பை கழட்டி அடிப்பாங்க. ஒரு லேடி சொன்னாங்களே, என் குழந்தை செத்து போச்சு, ஹாஸ்பிட்டலில் இருக்குது, ஐசியூவில் இருக்குது, ஆனால் நான் வந்துட்டேன், எனக்கு விஜய் தான் முக்கியம் சொல்லிட்டு வீட்டுக்கு போனால் புருஷங்காரன் விடுவானா? மாமியார் விடுவாங்களா? மாமியார் விட்டுருங்க, அவங்க அம்மா விடுவாங்களா? எனக்கு கண்ணு ஒன்றுன்னு ஒரு பேரன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான், அவன் செத்தாலும் பரவாயில்லன்னு நீ போய் பேசிட்டு வந்திருக்க, நீலாம் என் மாவளா, நீ வீட்டை விட்டு வெளில போடின்னு அடிச்சு மண்டை உடச்சி விடுவாங்க. உண்டா இல்லையா? பெற்றவர்கள் அந்த பிள்ளைங்க மேலே வச்சிருக்கிற பாசத்தோட தாத்தா பாட்டிங்க வச்சிருக்க பாசம் எவ்வளோ பெரிய பாசமாக இருக்கும். நான் கூட ஒரு கதை எழுதும்போது, அந்த கதையில் வந்து ஒரு கேரக்டர் வந்து கடைசியில் இறந்து போயிடும் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தேன். அந்த கேரக்டருக்கு என் பையன் பேரை வச்சிட்டேன் தெரியாமல். எங்கள் அம்மா படிச்சுட்டு என்கிட்ட ஒரே சண்டை, அது எப்படா நீ வைப்ப, அவன் பேரை எப்படா வைப்ப அப்படின்னு. அது கதை தான், அதுக்கே அவ்வளோ கோச்சிக்கிட்டாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன், ஐசியூவில் இருக்கேன் பிள்ளை, ஆனால் எனக்கு விஜய் தான் முக்கியம், நான் வந்தேன் அப்படின்னு எப்படி யாராச்சும் பேசிட்டு வீட்டுக்கு போக முடியுமா? ஸோ நாம் வந்து பகுத்தறிவோடு சிந்திச்சு பார்த்தோம்னா தெரியும், இது எல்லாமே செட்டப்பு. 5000 தரேன், இப்படி ஒரு வீடியோ பேசுங்க 2 நிமிஷம், கரெக்டு, நீங்கள் 10,000 கொடுங்க, ஒரு 2 நிமிஷம் இது மாதிரி பேசுங்க சார்னா நான் பேச மாட்டேன், பேசுறதுக்கு எத்தனையோ பேர் ரெடியாக இருப்பாங்க. கரெக்டா? ஸோ அது மாதிரி தான் இதெல்லாம் வந்து குக்கப் பண்ண வீடியோஸ் தானே தவிர, விஜய்க்குன்னா அங்கே ஒரு மாதம் கிடையாது. வர்றவன் பூரா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குற மாதிரி வந்து பார்த்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான். சார், இப்போ சங்கீதா அவங்க வந்து விவாகரத்தில் ஒரு மெயினான ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் 27 வருஷமாக அவர் கூட நான் வாழ்ந்திருக்கேன், அவருக்கு ஒரு மனைவியாக இருந்து எல்லா சேவையும் செஞ்சுருக்கேங்கிற பொழுது நான் டிமாண்ட் வைக்கிறேன், நான் வந்து விவாகரத்து வாங்குறவரை அந்த வீட்டில் தான் இருப்பேன், அப்புறம் வந்து எனக்கும் என் குழந்தைகளுக்குமான ஜீவனாம்சத்தை அவர் சைட்லேருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன மாதிரியான ஒரு சூழலை சார் ஏற்படுத்துவீங்க? இல்லை, என்கிட்ட கேட்டால் சங்கீதா அவர்கள் இன்னும் ஒரு படி மேலே போய் விஜய் மேலே டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் கொடுக்கணும். இவ்வளோ பண்ண விஜய் வந்து பொண்டாட்டி அடிக்காமல் இருந்திருப்பான்றீங்க? கண்டிப்பாக அடிச்சிருப்பான். எந்த வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இல்லை, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கிளிப் ஒன்று வந்தது, ரிலீஸ் ஆச்சு, ஒரு வீடியோ கிளிப். ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குது, அந்த ப்ரெஸ் மீட்டில் ஏதோ சத்தம் வருது, விஜய் வந்துட்டு ஏய் கத்தனாவில் பேசிட்டு இருக்கல, சைலன்ஸ். எது, உனக்கு எந்த விதத்துலையும் கட்டுப்பட வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு 30 பத்திரிகையாளர்கள் உட்காந்துருக்காங்க. அவங்கெல்லாம் உன் வீட்டில் வேலை பார்க்குறவங்க இல்லை, நீ நடிக்கிற படத்தில் நடிக்கிறவங்க இல்லை நீ நடிக்கிற படத்தில் வேலை பார்க்குறவங்கெல்லாம் கிடையாது, உனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. யாருன்னே தெரியாத பத்திரிகையாளர்களை ஏன்னு அதட்டுற அளவுக்கு உனக்கு திமிர் இருந்ததுன்னா வீட்டில் நீ எப்படி நடந்துப்ப? அதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சங்கீதாவை
விஜய் அடிச்சிருப்பார். சங்கீதா சும்மா ஒரு மரியாதை எல்லாம் பார்த்துக்கிட்டு அதை மறைக்கக்கூடாது, கேஸ் கொடுக்கணும். தான் என்னவோ பெரிய தேவ தூதன் நினச்சிட்டு இருக்கிறாரு விஜய். அது மாதிரி தான் நிறைய பேர் வந்து இப்போ வேற ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அவர் தான் தேவ தூதன், எல்லாரையும் காப்பாற்ற வந்திருக்காரு அப்படின்லாம் வேற பேசிகிட்டு இருக்கிறாங்க சில லூசுங்க. அதெல்லாம் நீ அப்படிலாம் ஒன்றும் இல்லை தம்பி. சட்டத்துக்கு முன்னாடி நீயும் ஒரு இந்திய குடிமகன் தான். ஒரு பொண்டாட்டியை அடிச்ச அப்படின்னு சொன்னால் அதுக்கு இதுதான் தண்டனை. வா நேராக ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டு போயிடுவாங்க. விஜய் மீது சங்கீதா டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் கொடுக்கணும். கொடுத்தாதான் விஜய் அடங்குவாப்புல, இல்லைன்னா விஜய் அடங்க போகிறதில்ல. இது மாதிரி தான் ஆட்டம் போட்டுக்கிட்டே தெரிவாப்புல. சார் எனக்கு இன்னொரு கேள்வி வருது என்னன்னா, இப்போ சஞ்சய் அவங்க தங்கச்சி, அதாவது விஜய் அவர்களோட மகன், இவங்க 2 பேரோட மனநிலையை யோசிச்சு பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. ஏன்னா விஜய் தவறு பண்ணியிருக்காரு, அவரை சோசியல் மீடியாவில் எவ்வளோ வேணால் விமர்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும்பொழுது இவங்க 3 பேரும் இந்த சோசியல் மீடியா மூலமாக பாதிக்கப்படுறது இருக்குல்ல, இதை எப்படி பார்க்குறது? அதை கடந்து போக அவங்க பழகிக்கணும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பிரபலத்தின் பிள்ளையாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணத்தினாலேயே இந்த மாதிரி பாதிப்புகளுக்கு நீங்கள் உள்ளாவீங்க. அதை நீங்கள் கடந்து போக தான் பழகணும். இன்னும் எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, ஸ்டாலின் வந்து கலைஞரோட புள்ளைன்றதுனால முதல்வர் ஆகிட்டாருன்னு. நான் ஏன்ட்ட கேட்டால் என்ன சொல்லுவேன்னா, கலைஞரோட புள்ளைன்றதுனால தான் இவ்வளோ லேட் ஆகிருக்குது. சரியா? அவரோட செயல்பாடுகள்லாம் பாருங்கள், கலைஞரை தாண்டி இருக்கு. கலைஞரே சில இடங்களில் விட்டு கொடுத்து போவார். இவர் அந்த இடத்துலலாம் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நிற்கிறாரு. உண்மையிலே சொல்லப்போனால் கலைஞரின் மகன் என்பதாலேயே தான் அவருக்கு லேட் ஆச்சு. அதுபோல தான் விஜயின் மகன் அப்படின்ற ஒரே காரணத்தினாலேயே ட்ரோல் செய்யப்படுவார். ஜேசன் வந்து ட்ரோல் செய்யப்படுவார். நல்ல வேளை அந்த பொண்ணோட பேர் அதிகமாக வெளியே யாருக்கும் தெரியல. அது தெரியாமையே இருக்கட்டும். நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேவையில்லாமல் அந்த பொண்ணோட ஐடென்டிட்டியை நம்ம வெளியே சொன்ன மாதிரி ஆகிடும். அது சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அவர்கள் இதை கடந்து போக பழகணும். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோ பேசுவோம், ஒரு 1,00,000 வியூஸ் போகும். கீழே போய் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 கமெண்ட் வந்துருக்கும். எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அதில் பெரும்பாலான கமெண்ட்டு, நீலாம் ஒரு லூசு பூ, நீ ஒரு லூசு கூ, அது இதெல்லாம் வந்து ஓரளவு சென்சார் பண்ணி சொல்கிற கமெண்ட்டு. இந்த சென்சாரே பண்ண முடியாத கமெண்ட்டெல்லாம் கொட்டி கிடக்கும். அதையெல்லாம் நம்ம உட்காந்து படித்து, ஐயோ என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டானேன்னு ஃபீல் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. அதெல்லாம் நம்ம கண்டுக்காமல் அப்படியே கடந்து போயிடணும். சரியா? நமக்கு ஒரு சிலர் வந்து போடுவாங்க, சார் இந்த இடத்துல நீங்கள் யோசிக்க வச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சி சார் அப்படின்னு சில பேர் போடுவாங்க. அதை பார்த்து சரி, நம்மளால் ஒருத்தருக்கு ஏதோ வாழ்க்கையில் ஒரு சின்ன புரிதல் ஏற்பட்டிருக்கு, சந்தோஷம். இதில் ஒரு தடவை ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. நான் வந்து ஒரு வீடியோவில் பேசும்போது சொல்லியிருந்தேன், ரஜினிகாந்த் வீட்டில் பாருங்கள், அவர் ஒரு பொண்ணு டைவர்ஸ் பண்ணி இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாங்க. இன்னொரு பொண்ணு செப்பரேட்டடாக இருக்காங்க. அவர் மனைவி பாருங்கள், கிராப் வெட்டிக்கிட்டு ஸ்கூல் வச்சு நடத்துகிறாங்க. தன் வீட்டு பெண்களுக்கெல்லாம் முழு சுதந்திரம் கொடுத்த அதே ரஜினிகாந்த் தான் சினிமாவில் வந்து என்ன சொல்கிறாரு, பொண்ணுனா எப்படி இருக்கணும் தெரியுமா, பூ வச்சுக்கணும், பொட்டு வச்சுக்கணும், புடவை கட்டணும், பஜாரி மாதிரி கத்தக்கூடாது, அமைதியாக இருக்கணும், சாந்தமாக இருக்கணும் அப்படின்லாம் பேசுகிறாரு. தான் செய்கிற வேலையை தன் ரசிகர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம்ல, அது நல்ல விஷயம் தானே. ஏன் ரசிகர்களுக்கு தப்பாக சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்னு நான் போட்டிருந்தேன். அங்கே வந்து ஒருத்தன் வந்து கமெண்ட் போட்டிருந்தான், ஆமாம் இவருக்கு ரஜினியை பற்றி அப்படியே தெரியும், மூட்டு போயா அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட் முக்கியம் இல்லை. அந்த கமெண்ட்டு கீழே இன்னொரு லேடி வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க, உனக்கு என்னடா தெரியும், எங்கள் தலைவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார்னு என் புருஷன் டெய்லி என் உயிரை வாங்குறது எனக்கு தாண்டா தெரியும் அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. அப்போ அந்த மொமெண்ட் வந்து சந்தோஷமாக இருந்தது. ஓகே, நாம் வந்து யாரோ ஒருத்தங்களுக்கு அவங்களோட உணர்வுகளை டச் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? நிறைய பேர் பேசும்போது என்ன பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் இந்த மாதிரி சொன்னார் அப்படிம்பாங்க, அப்புறமா ஜெயலலிதா இந்த மாதிரி செஞ்சிருச்சு அப்படிம்பாங்க. அவங்க செஞ்சது நல்ல விஷயமா கூட இருக்கும். ஜெயலலிதா இப்படி செஞ்சிருச்சு அப்படிம்பாங்க. அது என்ன செஞ்சிருச்சு? பெண்கிறதுனாலேயே அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது. யாரை எதை வந்து செஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம்? ஆடு மாடை தான் சொல்லுவோம். அக்ரிணையில் சொல்கிறது. ஏன் ஒரு பெண்ணை அட்ரஸ் பண்ணும்போது அக்ரிணையில் அட்ரஸ் பண்ணுறீங்க? அவங்களையும் அவங்கன்னே சொல்லுங்களேன். அது நமக்கு வந்து நம்மளை அறியாமலே அதை பேசுகிறோம். இதை நான் ஒரு வீடியோவில் சொல்லும்போது கீழே வந்து ஒருத்தங்க அதை போட்டிருந்தாங்க, சார் நான் இதை யோசிக்கவே இல்லை, இது வேற நான் யோசிக்காமே இது மாதிரி தான் பேசிகிட்டு இருந்திருக்கேன், நான் இனிமேல் கவனமாக பேசுகிறேன் சார். எங்கள் அப்பா செஞ்சார், எங்கள் அம்மா செஞ்சிருச்சு. கரெக்டா? அப்போ அதை மாற்றணும். நம்மளை அறியாமலேயே நமக்கு வந்து பெண்ணடிமைத்தனம்ன்றது நம்ம மண்டையில் ஊறி போயிருக்கோம். அதை நம்ம கவனிக்கணும். அப்படி சின்ன சின்ன விஷயம் இது மாதிரி அது மாதிரி
நம்மளை ட்ரோல் பண்ணணுன்றக்காவே ஒரு கமெண்ட் போடுவாங்க, அதுதான் நிறைய வரும். அதை நம்ம கண்டுக்க கூடாது. விஜய் அப்போ சஞ்சயும் அதே மாதிரி தான் அதை கடந்து சஞ்சயோ சங்கீதாவோ அவரது மகளோ 3 பேருமே அதை அப்படியே கடந்து போயிடணும். அதை வந்து பர்சனலாக எடுத்துக்கூடாது. அது வந்து விஜய் மேலே இருக்கிற அன்புன்னு காட்டிக்கிறதுக்காக அவங்க வெறி பிடிச்ச மாதிரி செய்கிறாங்க, அவெல்லாம் லூசு பாவெல்லாம் மனுஷனே கிடையாதுன்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் போயிடுறது தான் அவர்கள் மனநலத்துக்கு நல்லது. இல்லைன்னா அதையே நினச்சி இன்னும் அழுத்தத்துக்கு ஆளாவாங்க. ஓகே சார், நிறைய தகவலை பயந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.